ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களை கைது பண்ணதுக்கு டெல்லியில் அவரை எதுக்காக கைது பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அவர் நடந்த 2024 எலெக்ஷனில் பிஜேபி மோசடி செஞ்சு தான் இதில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க உண்மையான வாக்காளர்கள் மூலமாக வாக்கு வாங்கி இந்த மாதிரி ஜெயிக்கல. அவங்கெல்லாம் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஃபேக் ஐடி மூலமாக நிறைய நபர்களை கிரியேட் பண்ணி தான் சம்மந்தமே இல்லாத அட்ரஸில் சம்மந்தம் இல்லாத ஆட்களை வச்சு வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபோர்ஜரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வாக்காளர் பட்டியலை அதுக்காக அஃபீஷியலாக தேர்தல் ஆணையம் வெளியிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் மறுப்பு சொல்லிருச்சு. ஆனால் அதை எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தினாங்க ராகுல் காந்தி அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து. அதுக்காக தான் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருந்துட்டு இப்போ விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு. அதுக்கு தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆனால் இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பேரணி நடத்தினா கூட கைது பண்ணுவீங்களா அப்படின்றதா எல்லாருடைய கேள்வியும். நம்ம தளபதியும் பார்த்தோன்னா இதை பற்றி முதல்ல பேசியிருக்காரு. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தளபதியோட அறிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் ஊர்வலமாக சென்ற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்துக்குரியது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய போது, நம் நாடு முழு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். அப்படி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். ஜனநாயகத்தை நானவே சுதந்திரமாக மற்றும் நியாயமான தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்று அப்பொழுதே அனைத்தனமாக நாம் தெரிவித்திருந்தோம். அத்தோடு தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தோம். மேலும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறையானது ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்று தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றிக் கழகம்தான் முதலாக குரல் எழுப்பியது. ஏற்கனவே நாம் கூறியது போல அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம தளபதி இந்த அறிக்கையை முடிச்சிருக்காரு. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சர்க்கார் பட பாணியில் தான் சொல்லணும். தளபதியோட வாக்கை வேற ஒருத்தர் செலுத்திட்டு போயிடுவார்ல, கல்லை விட்டு போட்டு. அந்த மாதிரி தான் இதுவும். அதாவது ஒருத்தரோட வாக்கை வேற ஒருத்தர் போட்டு போய் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பார்த்தோம்னா பேர் அட்ரஸே இல்லாத நபர்களை, ஒரு அட்ரஸில் இல்லாத நபர்களை குறிப்பிட்டு, ஒரு ஊரே இல்லாத ஒரு ஊரை பார்த்தோம்னா குறிப்பிட்டு இதில் ஒரு அட்ரஸை க்ரியேட் பண்ணி அதில் வாக்கு செலுத்த வச்சுருக்காங்க பிஜேபி அப்படின்றத ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு. ஸோ இந்த மாதிரி கூட பார்த்தோம்னா பண்ணுறாங்க. மகாராஷ்டிராவில் மக்கள் தொகையை விட வாக்காளர் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். மக்கள் தொகை கம்மியாக இருக்கும்போது வாக்காளர் பட்டியல் எப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நம்மளுக்கே வருதில்ல. இதுதான் அவர் கேட்டிருந்தார். எப்படி இருந்தாலும் மக்கள் தொகைங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே வாக்காளர் குறைவாக தான் இருப்பாங்க. மக்கள் தொகையின் அடிப்படையில் எடுத்து பார்த்துட்டு அப்படின்னா சின்ன குழந்தைங்க கூட மக்கள் தொகையில் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஓட்டர் ஐடி இருக்காது. அதே மாதிரி சில பேர் ஓட்டர் ஐடியே வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியும் இருக்கும். வாக்கு செலுத்தப்படாத நபர்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படி பார்க்குறப்ப மக்கள் தொகையை விட வாக்காளர்கள் வாக்கு செலுத்தினவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் பிஜேபி மேலே அவர் அடுக்கி இருந்தார். ஸோ இதுதான் பார்த்தோம்னா ஜனநாயக முறைப்படி நடக்கிற ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கும் வருதில்ல. தமிழ்நாட்டிலே கூட பார்த்தோம்னா பல இடங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தேர்தல் நேரத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ஜனநாயக முறைப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தளபதி அப்போவே பேசியிருந்தார். இப்பவும் சொல்லியிருக்காரு. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தால் தான் ஜனநாயக முறைப்படி மக்களாட்சின்றது அமையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் சுதந்திரமாக பார்த்தோன்னா வாக்கு செலுத்தணும். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்குதா, தேர்தல் ஆணையம் அப்படி நடத்துதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வருது இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா பெரிய அளவில் நடக்கும். ஸோ இதை தொடர்ந்து எல்லாரும் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே தேர்தல் ஆணையம் பார்த்தோன்னா வாக்குக்கு காசு கொடுக்குறதே வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையை பார்த்தோன்னா இந்த மாதிரி வாக்குக்கு காசு கொடுக்குற நபர்களை பிடிக்க வேண்டியது. ஆனால் திமுக, அதிமுக, பிஜேபி கூட பார்த்தோன்னா பல இடங்களில் இந்த மாதிரி காசு கொடுத்து தான் வாக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே கண்ணு மூடிட்டு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். இதுக்கு நடுவில் ஜனநாயக முறைப்படி எப்படி வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கே வந்துட்டுருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இவிஐஎம் மிஷின்லேயே பார்த்தோன்னா இந்த மாதிரி குளறுபடிகள் பண்ணி அதெல்லாம் ஹேக் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை க்ரியேட் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னுமே நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வட மாநிலத்தை சேர்ந்த எல்லாருக்குமே நான் ஓட்டுரிமை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்கள வந்தாங்க அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நினச்சாவே பயமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல இருந்த மாதிரி அந்த பேப்பரில் இந்த வாக்கு செலுத்துகிற முறை ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இருந்தால் தான் பிரச்சனையாக இருந்திருக்காது. இப்போ பார்த்தோம்னா இந்த இயந்திரத்து மூலமாக தான் பல பிரச்சனையே. வெளிநாடுகள்லேயே பார்த்தோன்னா பல நாடுகளில் பழைய கால அந்த காலத்தில் எப்படி வாக்கு செலுத்தினாங்களோ சீட்டு முறைப்படி அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி வந்தால் தான் இதுக்குண்டான ஒரு பிரச்சனை தீர்வு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் இங்கே வருமானது தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி வந்தால் தான் உண்மையாலுமே ஜனநாயக முறைப்படி வாக்குகள் வரும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.